Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.1 first sum மட்டும் இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போறோம். So first sum என்ன கொடுத்திருக்காங்க, இதுக்கு அடுத்த ரெண்டு சம் நம்ம அடுத்த வீடியோஸ் சொல்வாங்க. சும்மா எடுத்து வச்சிருக்கேன் நான் உண்டு. அடுத்த வீடியோஸ்ல இத கண்டினியூ பண்ணலாம். So first sum என்னன்னா, இல்லனா வீடியோ ரொம்ப லெந்தியா போகும். சோ அந்த காரணத்துக்காக நான் வந்து first sum மட்டும் இந்த வீடியோல எடுக்கிறேன். So first sum என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஸ்ட்ரைட்டா கொடுத்திருக்காங்க. So x plus y plus z is equal to 5 இந்த மாதிரி ஈக்குவேஷன். So இது 1, then 2x minus y plus z is equal to 9 என்பது ஈக்குவேஷன் 2. third x minus 2y plus 3z is equal to 16 என்னது இருக்கு. இது வந்து third equation. So இது third equation. இதை நீங்க வச்சு சால்வ் பண்ணனும். So சால்வ் பண்ணும்போது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷன் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எடுக்கும் போதும் என்ன ஆகும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z is equal to 5 என்ற ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணலாம்னா ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஒய்யும் கேன்சல் பண்ண மாதிரி தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுத போகிறேன். 2x minus y plus z is equal to 9 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய்யும் கேன்சல் பண்ணிட்டு இங்கே 3x plus 2z is equal to 14 சொல்லிட்டு கிடைக்கும். திஸ் இஸ் கோயிங் டு பி ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து சால்விங் 1 and 3 நான் சால்வ் பண்ணும்போது ஒய் சால்வ் ஆகாது. ஸோ இதை 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணினா ஒய் வந்து கேன்சல் ஆகும். ஸோ அப்படி பண்ணும்போது 2x plus 2y plus 2z is equal to 5 இருந்த 10 வரும். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, அந்த ஈக்குவேஷன் 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணேன். அப்போ எல்லாத்துலேயும் 2ன்னு வந்துட்டு 5 2s 10ன்னு வந்துட்டு. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்காங்க. ஸோ x minus 2y plus 3z is equal to 16 இந்த மாதிரி எழுதிக்காங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக கேன்சல் ஆகிட்டுனா 3x plus 5z is equal to 26 சொல்லி கிடைக்குது. ஸோ இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணிடலாம். 3x plus 2z is equal to 14, 3x plus 5z is equal to 26 இருக்குது. ஸோ இந்த 3x சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது மொத்தம் கேன்சல் ஆகிரும். ஸோ z மட்டும் இருக்கும். ஸோ z minus 3z is equal to 26ல் 14 போயிடுச்சுன்னா 12ன்னு வரும். அது -12ன்னு வரும். ஸோ -3z is equal to -12 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மைனஸ் கேன்சல். 3z is equal to 12, z is equal to 12/3, z is equal to 4ன்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ z is equal to 4 in fourth equation. ஸோ fourth equation என்னன்னா 3x plus 2z is equal to 14 ஒரு ஈக்குவேஷன். ஸோ 3x plus 2 into 4 is equal to 14. ஸோ 3x plus 8 is equal to 14. 3x 18 ரைட் ஹேண்ட் சைடு 8 வலது பக்கம் போயிட்டுனா 14 minus 8 ஆயிரும். ஸோ 3x is equal to 6 ஆயிரும். x is equal to 6/3 கேன்சல் ஆனால் 2ங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்தது என்னென்னா ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய்யை கண்டுபிடிக்க எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் x is equal to 2, z is equal to 4 in ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணும்போது x plus y plus z is equal to 5 இருந்தது. ஸோ இது வந்து 2 plus y plus 4 is equal to 5 வரும். ஸோ 8 6 plus y is equal to 5. ஸோ y is equal to 5 minus 6, y என்ன கிடைக்கும்னா -1 சரி கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், x and y z கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ x is equal to 2, y is equal to -1, z is equal to 4 கிடச்சிட்டு. ஸோ இங்கே அடுத்த ரெண்டு சம்ஸையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.